இந்த நிலம் வந்து 1.5 ஏக்கர் நிலம், செம்மண் பூமி தான் எங்க பூமி. சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த நிலத்துல வந்து மரவள்ளி கிழங்கு தான் வச்சிருந்தோம். அன்னைக்கு வந்து மழையும் கம்மி, கிணத்துல தண்ணியும் கம்மி, எப்படி இந்த பயிரை காப்பாற்ற போறோங்கிற ஒரு மன கஷ்டமும் எங்களுக்கு எல்லாமே இருந்தது. நிலத்தையும் காப்பாற்றணும், எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாங்க பார்க்கணும். ஏன்னா 2020 வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாத போயிடுச்சு, நஷ்டத்துல போயிடுச்சு. அப்படி வந்து நாங்க எந்த மாதிரி பயிர் வைக்கலாம் என்னன்னு ஆலோசனை பண்ணி நாங்க தொடர்பு கொள்ளும்போது ஈசாவுக்கு தான் நாங்க போயிட்டு கேட்டோம். அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, எங்களுடைய கள பணியாளரை நாங்க அனுப்புவோம் உங்க இடத்துக்கு, அவங்க உங்க மண்ணை வந்து பரிசோதனை பண்ணுவாங்க, உங்க தண்ணி எப்படி இருக்குது, உப்பு தண்ணியா எந்த மாதிரி தண்ணின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்க இடத்துக்கு எந்த பயிர் நீங்க வைக்கலாம், எந்த மாதிரி மரம் வைக்கலாம்னு நாங்க சொல்றோன்ட்டு வந்தாங்க. உங்க மண்ணுக்கு தாராளமா சந்தன மரம் வரும், உங்க தண்ணிக்கும் வரும், நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. 12 அடிக்கு ஒரு கன்று நடுற மாதிரி எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணிட்டு கள்ளக்குறிச்சியில வந்து உலங்காநத்தம் அந்த ஊர்ல வந்து ஈஷாவுடைய நர்சரி இருக்கு. 450 கன்று எடுத்துக்கிட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து 400 கன்று நல்லாவே இருக்குது. நாங்க நட்டது வந்து 2020 டிசம்பர்ல நட்டோம். இடையில கொஞ்சம் விடுபட்டு போன இடத்துல மகோகனி நட்டுருக்குறோம், மஞ்சக்கடம்பு நட்டுருக்குறோம், தேக்கு நட்டுருக்குறோம், வேங்கை நட்டுருக்குறோம். இது எல்லா கண்ணுமே கலந்து இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. எங்களுக்கு சந்தன மரம் வச்சது கூட வைக்கும் போதே வந்து நம்ம துணை செடி வச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் சின்ன கண்ணா இருக்கும்போது பொன்னாங்கண்ணி நடணும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு அகத்தி கீரை நட்டோம்னா அது கூடவே வரும், அதுவும் மரமாட்டமே வந்துடும். அப்புறம் வந்து துவரை நட்டோம். சின்ன கண்ணா இருக்கும்போது இடம் எல்லாமே வேஸ்டா தானே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடு பயிர் வைக்கிறதுக்காக சோளம் வச்சு எடுத்தோம். மஞ்சள் 1 வருஷம் வச்சிருந்தோம், மரவள்ளி கிழங்கும் 1 வருஷம் வச்சிருந்தோம். 3 வருஷம் வச்சோம். நம்ம மரங்கள் அதிகமா இருக்கிறதுனால இது வளர 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 மழையும் நிறைய வருது. நிலத்தடி நீருக்கு பாதுகாப்பு அதிகமா மரங்கள் தான் கொடுக்குது. அதனால நம்ம வந்து அதிகமா மரங்களையும் வெட்டக்கூடாது, 2வது மரங்களை அதிகமா வைக்கணுங்கிற ஒரு எண்ணங்களும் எனக்கு உருவாக்கப்பட்டது. இதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சந்தன மரம் இந்த மண்ணுக்கு நல்லாவே வருது. இந்த 5 வருஷத்துல ஒரு 15 அடி அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்குது. இந்த சந்தன மரம் வச்சதுல ரொம்ப பெருமை தான் அடைகிறோம். காரணம் என்னன்னா, இந்த ஈஷா வந்து எங்களுக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுத்து இதை வைக்க சொன்னாங்க. எதிர்காலத்துல எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து எங்களுடைய கஷ்டங்களை அதிகமாக்காத பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும் அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்து இதெல்லாம் செஞ்சதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.